பாபநாசம் அருகே தனியார் சர்க்கரை ஆலையில் வழங்கிய கரும்பு விதைகள் தரமற்று இருந்ததால் விதைகள் முளைக்காமல் கருகும் நிலையில் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீனதயாளனிடம் கேட்கலாம். தீனதயாளன், என்ன நடந்தது? விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் உள்ள திருமண்ணகுடி ஊராட்சியில் தனியார் சர்க்கரை ஆலை ஒன்று அமைந்துள்ளது. இந்த சர்க்கரை ஆலை மூலமாக இந்த பகுதி விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு உற்பத்தியில் ஈடுபட கரும்பு விதைகளை இந்த சர்க்கரை ஆலை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் தியாகசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு தனியார் சர்க்கரை ஆலை கொடுத்த கரும்பு விதைகளில் தரமற்ற விதைகள் இருந்ததால் 3 மாதங்கள் ஆகியும் விதைகள் முளைக்காமல் கருகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சர்க்கரை நிர்வாகத்திடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார்கள் தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யுவராணி, தரமற்ற கரும்பு விதைகளால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி தீனதயாளன். விவசாயம் இந்த வருஷம் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக கரும்பு விவசாயம் செஞ்சு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் திரு ஆரூரான் சர்க்கரை இந்த கால்ஸ் கம்பெனி நிர்வாகம் வந்து உங்களுக்கு நல்ல விதை தரோம், நீங்கள் கரும்பு போடுங்க, உங்களுக்கு தேவையான சப்சிடிலாம் தரோன்னு சொல்லி எங்களுக்கு போட சொன்னாங்க. முதல்ல போட்டு அந்த கரும்பு வந்து சுத்தமாக முளைக்காமே போயிடுச்சு. திரும்பி ஏதோ வந்து நாற்று கொண்டு வந்து கொடுத்து அதையும் நட சொன்னாங்க. அதுவும் தரமற்ற விதையாக கொண்டு வந்து கொடுத்து இந்த மண்ணுக்கும் இதுக்கும் சரியில்லாத விதையை கொடுத்து எங்களுக்கு சுத்தமாக எல்லாமே வீணாக போயிடுச்சுங்க. நாங்கள் நெல் பயிர் நட்டுருந்தா கூட இந்த 3 மாதத்துல எங்களுக்கு ஒரு வருவாய் கிடைச்சிருக்கும். அதனால இந்த சுத்தமா எங்களுக்கு வருமானத்தையே இல்லாத அளவுல பண்ண கால்ஸ் நிர்வாகத்துக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். இது தமிழக அரசு கிட்ட நாங்க கேட்டுக்கொள்கிறோம்.